நான் இன்ஸ்பெக்டர் பெருமாள் சாமி பேசுறேன். இப்பதான் உங்க தங்கச்சி அந்த சங்கரும் போன காரு கொடைக்கானல் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அவங்க கொடைக்கானல் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொடைக்கானல்ல இருந்து வெளில வர அத்தனை ரூட்லயும் நான் போலீஸ் அலர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். அவங்க சீக்கிரமே கிடைச்சிடுவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். சொல்லு மலர். ரோஹிணி அவனை கொடைக்கானல் சைடு போயிட்டு இருக்காங்களாம். இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு. நான் கிளம்புறேன். நீங்களும் அப்படியே கொடைக்கானல் வந்துடுறீங்களா? சாரி மலர், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான மீட்டிங்னு மிஸ் பண்ணவே முடியாது. நீ ஒன்று பண்ணு, நீ கிளம்பி போயிடு. நாளைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் வந்து சேர்ந்துடுறேன். ஓகே, டேக் கேர்டா, பை. அம்மா, அந்த ராஸ்கல் என் பொண்ணை கொடைக்கானலுக்கா கூட்டி போயிருக்கேன். ஆமாப்பா, நான் உடனே கொடைக்கானல் கிளம்புறேன். தனியாவா? ஆமாப்பா, அங்க வேற எதுவும் தப்பு நடக்கிறதுக்குள்ள நான் உடனே கிளம்புறேன்ப்பா. நீ மட்டும் போக வேணாம், மாப்பிளைக்கு போன் பண்றேன், அவரையும் துணை கூட்டி போ. அவருக்கு நிறைய வேலை இருக்குதான், அவர் வர முடியாதுன்ட்டாரு. அப்படின்னா அந்த டெய்லர் தம்பியை கூட்டி போ, நான் சொல்றேன். என்னம்மா யோசிக்கிற? அவர் எப்படிப்பா? ஏன், ஒரு நம்பிக்கையானால் நமக்கு அவர் தானம்மா. அவரை விட நம்பிக்கையானால் வேற யார் இருக்கா? அண்ணே, இங்க பாருண்ணே, கோயம்புத்தூர் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்களா, அதை பத்தி போட்டிருக்காங்க. அந்த கோர்ஸ்ல கண்டிப்பா சேரணும்ண்ணே. சரிம்மா, இதை பத்தி முதல்ல விசாரிக்கலாம், அப்புறம் சேரலாம். அதை பத்தி எல்லாமே நான் விசாரிச்சிட்டேனே. 3 மாச கோர்ஸா, அட்மிஷன்லாம் நடந்துட்டு இருக்கான். மற்றதெல்லாம் நம்ம நேரில் போய் விசாரிச்சு பணம் கட்டி சேரணும்ண்ணே. இதுல எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுண்ணே ப்ளீஸ். என்னம்மா ஹெல்ப்லாம் கேட்டுட்டு இருக்க? இது என்னோட வேலைம்மா, கண்டிப்பா செஞ்சு தரேன். எப்போதைக்குள்ள இதில் சேரணும்? இப்பதான் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கான். இன்னொரு 1 வாரத்துக்குள்ள சேர்ந்தா போதும். ஓ சரிம்மா, நான் ஒரு 2 நாள் கூட்டு போறேன். ஆமா, தங்குறதுலாம் எங்க? லேடிஸ் ஹாஸ்டல்லாம் அங்க நிறைய இருக்கான், அங்க தங்கிக்கலாம்ண்ணே. சரிம்மா, நான் ஒரு 2 நாள்ல பணத்தை ரெடி பண்றேன். ரெடி பண்ணவொன்னு உன்னை கூட்டு போறேன். கண்டிப்பா சேர்த்து வரேன். ஓகே? தேங்க்ஸ்ண்ணே. ரெடியா இருமா. ஹலோ. ஹலோ தம்பி கோபி, நான் மலரோட அப்பா பேசுறையா. சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி சார் இருக்கீங்க? இருக்கையா, இருக்காப்பா. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு அவசரமான காரியம் தம்பி, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க சார். என் பொண்ணு ரோகிணி இல்ல, அந்த பொறிக்கு போய் சங்கரோட ஓடி போயிட்டாய். என்ன சார் சொல்றீங்க? ஆமையா, இப்போ கொடைக்கானல் இருக்க தகவல் வந்திருக்கியா? அவங்க 2 பேரையும் மடக்கி பிடிச்சாகணும். மலர் கிளம்பிருச்சு, எனக்கு வேற உடம்புக்கு சரியில்லையா. மலருக்கு துணையா நீதாயா போயிட்டு வரணும். நானா சார்? நான் எப்படி சார்? ஆமா தம்பி, நீ தான் போயிட்டு வரணும். என் பையன் இங்கே இல்லை, அவங்கள தேடித்தான் போயிருக்கேன். இது மாதிரி நேரத்தில் நான் வேற யார்ட்டையும் உதவி கேட்க விரும்பலை. ஏன்னா பொம்பளை பிள்ளை விஷயம், இந்த ஊரில் நம்பிக்கையான ஒரே ஆள் நீ தான். கோபி, எனக்காக கிளம்பியா? எல்லா வேலையும் ஒத்தி வச்சுட்டு உடனே புறப்பட்டு வாயா. என்னையா யோசிக்கிற? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சார். சார், உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்நேரத்தில் நானும் மலர் மேடம் மட்டும் தனியாக கிளம்பி போனோம்னா அது நல்லா இருக்காது சார். யாராவது பார்த்தா அதை வேற மாதிரி வேணாம் சார். நீ வேற, ஒருத்தி ஓடி போயிட்டா, அதுவும் பொறிக்கு பயலோட. நீ என்னடானா இதை தப்பா நினைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அதையும் யோசிச்சு குழப்பிக்காம உடனே புறப்பட்டு வாயா. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைப்பா. தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு தம்பி. சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். இப்போ இருக்க சூழ்நிலை நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன் சார், நான் பார்த்துக்கிறேன். தம்பி, இது என் மான பிரச்சனை. தயவு செஞ்சு இதை வீட்டில் சொல்லிடாத. என்ன ஊருக்குள்ள தெரிஞ்சுன்னா நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது தம்பி. தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க தம்பி. கண்டிப்பா சார், இதை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பக்கத்தில் மலர் மேடம் இருந்தால் கொடுங்களேன். சரி அம்மா, இந்தா அந்த தம்பி உங்ககிட்ட பேசணுமா, பேசு. ஹலோ மேடம். என்ன மேடம் இது? உங்க அப்பா இந்நேரத்தில் நம்ம 2 பேரும் ஒன்னா கிளம்பி கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வர சொல்லாரு. நமக்குள்ள நடந்த விஷயம் நமக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அது தெரியாம உங்க அப்பா இப்படி பேசிட்டு இருக்காரு. இங்க பாருங்க மேடம், நம்ம அப்படி போறது சரியா இருக்காது. உங்களை கட்டிக்க போறது தெரிஞ்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும். நம்மளாம் எதுக்கு மேடம் புது பிரச்சனை உருவாக்கணும்?
எங்க அப்பா சொல்ற மாதிரி லேட் பண்ணாம சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே மேடம். ராகினி அண்ணா, ஒரு முக்கியமான விஷயமா வெளியூர் போக வேண்டியிருக்கு. ஒரு 2 செட் ட்ரெஸ் எடுத்து வை. என்ன ஏதுன்னு கேட்காத, ரொம்ப முக்கியமான வேலை. என்னப்பா இப்படி திருதுப்புன்னு கிளம்புறன்ற? இல்லம்மா, என்ன இதெல்லாம் கேட்காதீங்கம்மா. சொல்ற விஷயமா இருந்தா தான் சொல்லியிருப்பேன்ல. ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்காக போறேன், போயிட்டு 2 நாள்ல வந்துருவேம்மா. அது இருக்கட்டும், உங்க அப்பா வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? சொல்லுங்கம்மா, ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்காக வெளியூர் போயிருக்கான், போயிட்டு 2 நாள்ல வந்துருவான்னு சொல்லுங்க. சரியா? சரிப்பா, சாப்பிட்டு போயிரு. சரிம்மா. வாங்க. நான் முன்னாடி உட்காந்துக்கிட்டுமா? இல்ல எங்கே உட்காருங்க. இல்ல மேடம், நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல, எங்கே உட்காருங்க. ஹலோ மலர், சாரி மலர், இப்போ உன் கூட வர முடியாதுன்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. பரவாயில்ல, நான் இப்போ போயிட்டு தான் இருக்கேன். இஸ் இட்? தனியாவா போயிட்டு இருக்க? இந்த நேரத்தில் உனக்கு ஒன்றும் பயம் இல்லையா? இல்லை, கோபி கூட வராரு. கோபி கூடயா? ஆமாம், ரோஹிணி உடனே கண்டுபிடிச்சாகணும். நான் தனியாக போகிறது தப்புன்னு அப்பா தான் கோபி என் கூட துணைக்கு அமிச்சாரு. ஓகே, தட்ஸ் ஓகே. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஐம் ஜஸ்ட் ஆன் த வே. மலர், உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. நான் என் வேலை முடிஞ்ச உடனே அங்கே உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே, டேக் கேர், பை. ஹலோ மாப்பிள்ள, எங்கே மாப்பிள்ள இருக்கியே? இப்போ தான் மாமா கோயம்புத்தூருக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கேன். அப்புறம் மாமா, மலர் எங்க? மலர் கொடைக்கானல் போயிருக்கா மாப்பிள்ள. ரோகிணி அந்த பொறிக்கு பேலும் கொடைக்கானல் இருக்கிறதாக போலீஸ் தகவல் சொல்லிச்சு. அதான் உடனே புறப்பட்டு போயிட்டான். தனியாவா போயிருக்கா? இல்லை மாப்பிள்ள, அந்த டெய்லர் கோபி தம்பி இருக்காப்புல இல்லை, அவரோட போயிருக்கா. ஓ, கோபியோடவா? ஆமாம் மாப்பிள்ள, நீங்களும் இல்லை அசோக் பேலும் இல்லை. மலர் தனியாக போகிறோம்னு சொல்லிச்சு. எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. எப்படி பொம்பளை பிள்ளையை தனியாக அனுப்புறதுன்னு சொல்லி அந்த தம்பி டெய்லர் கூப்பிட்டு துணைக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேன். சரி, ஓகே மாமா, நீங்கள் உடம்ப பார்த்துக்காங்க. நான் மீட்டிங் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுறேன். ஓகேவா? நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க. சரி, நான் வச்சிடறேன் மாமா, உடம்ப பார்த்துக்கோங்க. ஹலோ. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பெருமாள் சாமி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். உங்கள் தங்கச்சியும் அந்த சங்கரும் கொடைக்கானல் போகலை, தேனியிலே இறங்கியிருக்காங்க. அந்த டிரைவர் தான் வேற சவாரி பிடிச்சிக்கிட்டு கொடைக்கானல் போயிருக்கான். அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சப்போ தான் இந்த தகவல் தெரிஞ்சது. அவங்க இப்போ தேனியில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் தேனிக்கு தான் போயிட்டுருக்கேன். ஓகே சார், அவனை எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சி என் தங்கச்சியை காப்பாற்றுறேன் சார். ஓகேம்மா, பயப்படாதீங்க, சீக்கிரமாக பிடிச்சிருவோம். தேங்க்யூ சார். டிரைவர் மேடம். தேனிக்கு போங்க. ஓகே மேடம். ரோஹிணியும் அவனும் கொடைக்கானல் போலியாம், தேனிலேயே இறங்கிட்டாங்களாம். என்னங்க எதுவுமே பேச மாட்டீங்க? என்னத்தங்க பேசுறது? எதையாவது பேசி மனசுல இருக்க சங்கடங்களை கிளறி விட்டுருமோன்ற தயக்கத்திலே வந்துட்டு இருக்கேன். அப்படிலாம் நீங்க தயங்க வேண்டியதில்லை. நம்ம தான் தீர்க்கமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கோம்ல. ஆனா நம்ம நிலைமையை பாத்தீங்களா? பிரியணும்னு பேசி முடிவு எடுத்தாலும் விதி நம்மள ஒன்னா இவ்வளவு தூரம் இழுத்து விட்டுருக்கு. 2 பேரையும் ஒன்னா டிராவல் பண்ண வச்சிருக்கு. இப்படி ஆகுன்னு யோசிச்சிருப்போமா?
நம்ம யோசிக்கிறதா எங்க நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே மற்றவங்க டிசைட் பண்றதுதான் நடக்குது. உங்க தங்கச்சி மட்டும் இப்படி பண்ணலைன்னா நம்ம 2 பேரும் இப்படியா வண்டியில போயிட்டு இருப்போம்? நிச்சயமா அவங்களை பார்த்துருக்க மாட்டேங்க. உண்மையை சொல்றேன். இன்னைக்கு நம்ம கோயில பார்த்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இனிமே நான் உங்களை பார்க்க கூடாது, உங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு வைராக்கியமா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அப்போ மனசுல இருந்து என்ன சுத்தமா அழிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லை மேடம், அது என்னால முடியாது. நான் சாகிற வரைக்கும் உங்களோட நினைப்பு என் அடி மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். வேண்டாம் மேடம், பிளீஸ். இதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் இதெல்லாம் பேச வேணான்னு. அப்படி பேசினா தேவையில்லாத நினைப்புகள் 2 பேருக்கும் வரும். அது யாருக்கு நல்லது இல்லை மேடம். மேடம், உங்க அப்பா எனக்கு போன் பண்ணுவ கூட எனக்கு ஒண்ணுமே புரியல. வர வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இப்படி ஒரு உடம்பு சரியில்லாத மனுஷன் பேசும்போது நான் அவருக்கு உதவிக்கு போலன்னா அப்புறம் நான் என்ன மனுஷன் நினைச்சேன். அதுக்காகத்தான் நான் வந்தேன். உங்க தங்கச்சி எங்க இப்படி பண்ணுச்சு? நீங்களும் நானும் மற்றவங்களுக்காக நம்ம ஆசையை விட்டு கொடுத்துருக்கோம். ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறது கிடையாது. தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய வாழ்க்கைன்னு யோசிக்கிறவங்க தான் உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னோட வாழ்க்கை, தன்னோட சந்தோஷம்னு சுயநலமாவே யோசிக்கிட்டுங்க. அதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க பத்தி நினைச்சு பார்க்க வேணாமா? உங்க அப்பா எப்பேற்பட்ட ஆளு, எவ்வளவு பெரிய மனுஷன். அவரை பத்தி உங்க தங்கச்சி ஒரு நிமிஷம் நினைச்சிருந்துச்சுன்னா இப்படி பண்ணிருக்காதுங்க. எங்க அப்பா மேல உங்களுக்கு இருக்கிற அன்பு கூட என் தங்கச்சிக்கு இல்லாம போச்சு. சுயநலம் அவ கண்ணை மறைச்சிருச்சு. இப்ப என் வீடு எல்லாம் விழுந்த வீடு மாதிரி இருக்குது. 2 பேரும் ஒரே குடும்பத்துல பிறந்து ஒரே சூழ்நிலையில தான் வளர்ந்துருக்கீங்க. ஆனா குணத்தால உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். குணங்கிறது பிறக்கும் போதுல இருந்தே வந்துரும் போல இருக்கு. நீங்க கிரேட் மேடம். உண்மை சொல்லணும்னா இன்னைக்கு நான் உங்களை கோயில பார்க்க வரும்போது நான் மனசு முழுக்க பயத்தோட தான் வந்தேன். ஏன் தெரியுமா? என்னடா இது, நீ லவ்வ சொல்லிட்டேன்னு நான் உன் லவ்வ எடுத்துக்கிட்டு என்னை கட்டிக்க போறவன்ட்ட போய் இவனை நான் லவ் பண்றேன், நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அவரும் ஓகேன்ட்டாரு. இப்ப நீ வந்து மறுபடியும் நம்மளுக்குள்ள காதல் இல்ல, கல்யாணம் கிடையாதுன்னு சொன்னேனாக்க என் வாழ்க்கை என்னடா ஆகுறதுன்னு என் சட்டையை பிடிச்சி உலுக்கி சண்டை போடுவீங்களோன்னு பயந்துகிட்டே வந்தாங்க. நானும் அதே பயத்தோட தாங்க வந்தேன். சும்மா இருந்தவனை கூப்பிட்டு வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு ஏன் வாயாலேயே லவ் சொல்ல வச்சு இப்ப வேணான்னு சொல்றியே, என்னால் அதை விட முடியாதுன்னு சொல்லி நீங்க சண்டைக்கு வருவீங்கன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். கொடுமையை பாத்தீங்களா? நமக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அதிகமா ஒத்து போகுது. மனசால நம்ம 2 பேருக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதோ அதே அளவுக்கு வாழ்க்கை நம்மளை பிரிச்சு வச்சிருச்சு. இது பகலா நடுநிசியா, ஒரு துளியா கடலலையா, கனவுகள் எல்லாம் கலைந்து போனதே, கவிதைகள் ஏனோ காயமானதே, உறவுகளின் தவறுகளால் காதல் உதிர்கின்ற சோகம் தொடர்கதையா. வாங்க வா ரோகிணி, வாங்க. இதுதான் நீங்க தங்க போற வீடு.
இங்கே ஒரு ஈக்கா காணால கூட உங்களை கண்டுபிடிக்க முடியாது. தைரியமாக இருங்க, சாவி எப்படிங்க, நான் உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா. என்ன ரோகிணி, பயந்துட்டியா? இல்ல, நீங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? ஆனா எனக்கு தான் உன்னை நினைச்ச பயமா இருக்கு ரோகிணி. என்ன சொல்றீங்க? ஆமா ரோகிணி, உங்க வீட்டுல உங்க அண்ணன் உங்க அக்கா என் மேல எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் தாங்கிப்பேன், சமாளிச்சு வெளியே வந்துடுவேன். ஆனா கடைசி வரைக்கும் நீ கூட இருப்பல ரோகிணி, நீ என்னோட எங்க போட மாட்டல. எனக்கு அதை நினைச்சதான் ரொம்ப பயமா இருக்கு ரோகிணி. ஏன் சொல்றேன்னா, நமக்கு யாருமே இல்லம்மா, நம்ம அண்ணன் மாதிரி. இப்போதைக்கு உனக்கு நான், எனக்கு நீ. இந்த நிலைமையில நீ என்ன விட்டு போயிட்டேன்னா நான் செத்துருவேன் ரோகிணி, நான் செத்துருவேன். என்ன சங்கர், உங்களுக்காக தானே நான் வந்தேன். இப்போ இப்படி பேசி என்னையும் ஏன் அழ வைக்கிறீங்க? நீங்க தானே இப்ப சொன்னீங்க எனக்கு நீ உனக்கு நான். இப்ப ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? பயந்தா ரோகிணி, நம்மளை பிரிச்சுட்டாலும் பயமா இருக்கு. நம்மள பிரிக்காம இருக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா அத நான் சொன்னா நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. மறுபடியும் ஏன் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் பழிச்சுன்னு சொல்லுங்க. ரோகிணி, நாளை காலையிலேயே நம்ம 2 பேரும் கல்யாணம் தெரியல. இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்மளை பிரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமும் நம்மளை யாரும் பிரிக்காம இருக்கணும்னா இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும். அதான் ஒரே வழி. யோசி.